தனித்து விடப்பட்டுள்ளார். அந்த அதிமுக பாஜக அப்படின்றது ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸ். எப்பவுமே ஜனங்க நான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடும், இல்லாட்டா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸில் ஒரு பெரும்பகுதி வாக்காளர்கள். அப்போது இந்த பக்கம் இது ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸ், அந்த பக்கம் டிஎம்கே ஆல்ரெடி ஒரு மோர் பொட்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் நடக்கிற யுத்தத்தில் நானும் உள்ள வரேன் அப்படின்ட்டு வந்தார்னா இன்னொரு நாத்தாக்காவா நாத்தாக்கா வாக்குகளை தான் அவர் பிரிக்க போறார். ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்திலேருந்து நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் இதோ சர்வே அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க, நாத்தாக்கா வாக்குகள் அந்த பக்கம் போகுது அப்படின்னு. நம்ம ஆரம்பத்திலேருந்து தான் சொல்லியிருக்கோம், மொதல் கேஷுவாலிட்டி நாத்தாக்கா தான் அப்படின்னு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் டக்குன்னு ட்ராக்கை மாற்றி விட்டாரு சீமான் அவர்கள். இல்லை, அதனால தானே இத்தனை வருஷமா அரசியலில் இருந்து அவர் கட்சியை வேற ரெகக்னிஷன் வாங்கியிருக்காருன்னா சும்மாவா? அந்த சாமர்த்தியம்லாம் இருக்கு அவருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ அவருடைய அரசியல் பிரவேசம் அப்படின்றது என்ன சொல்றது, ஒரு எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு அவருக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன், தேமுதிகலாம் சொல்லாதீங்க, அதை விட்டுருங்க, திமுக பக்கம் இருக்கின்ற ஒரு சில கட்சிகளை அவர் பக்கம் கொண்டு வந்தார் அப்படின்னா மட்டும்தான் அவரால் அரசியலில் தொடர்ந்து பயணிக்க முடியும்.